கன்னடத்துல தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற பிரச்சனை பயங்கர தீவிரம் அடைச்சிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கமல் அவர்கள் அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல ரொம்ப தெளிவாக சொல்றாரு, தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள் பிறந்திருக்கு, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு அப்படின்ற பேசஸ்ல தான் அவர் சொல்றாரு. அதுவும் சிவராஜ்குமார் எதிர்க்க தான் சொல்றாரு. அதை சிவராஜ்குமார் அவர்களும் அக்செப்ட் பண்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை அரசியலா மாற்றி இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக கன்னடத்தில் இந்த தக் லைஃப் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருக்க மொத்த அரசியல் அமைப்புகளும் அதை ஒரு பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றத. கண்டிப்பாக அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும் இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சியை பற்றி. இருந்தாலும் இவங்க ஒரு மாய பிம்பத்தை ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 10 வாட்டி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் 11 வாட்டி நமக்கே ஒரு கேள்வி வரும், ஒருவேளை அப்படி இருக்கலாமோ. மனுஷங்களுடைய மனசுல இவங்களா ஒரு தீய எண்ணத்தை விதைச்சு அதுல ஒரு அரசியல் லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, கண்டிப்பா கன்னடத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகணும். கோர்ட் வரைக்கும் அவங்க போறாங்க. ஆனா அங்க இருக்க அரசியல் அமைப்புகள் என்ன பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது.